அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்பொழுது 2ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தை படிக்க போகிறோம். சரியா? நாம் ஏற்கனவே பாடம் 2 நமது கடமைகளில் 2 கொஸ்டின் ஆன்சர் படிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்ததாக உள்ள 2 கொஸ்டின் ஆன்சரை இப்பொழுது படிப்போம். சிறப்பு விருந்தினர் மாணவர்களிடம் எதை பற்றி உரையாற்றினார்? சிறப்பு விருந்தினர் மாணவர்களின் கடமைகள் பற்றி உரையாற்றினார். சிறப்பு விருந்தினர் மாணவர்களிடம் எதை பற்றி உரையாற்றினார்? சிறப்பு விருந்தினர் மாணவர்களின் கடமைகள் பற்றி உரையாற்றினார். சி ரா இப்பு சிறப்பு, வி ரு இன் தி ஞாயிர் விருந்தினர், மா நா வா இர் ஹ லி டாயும் மாணவர்களிடம், ஏ தை இப் எதை, ப இற்றி பற்றி, உ ரை யா இற்றி நா இர் உரையாற்றினார். சிறப்பு விருந்தினர் மாணவர்களிடம் எதை பற்றி உரையாற்றினார்? சி ரா இப்பு சிறப்பு, வி ரு இன் தி நா இர் விருந்தினர், மா நா வா இர் ஹ லி இன் மாணவர்களின், க ட மை க இல் கடமைகள், ப இற்றி பற்றி, உ ரை யா இற்றி நா இர் உரையாற்றினார். சிறப்பு விருந்தினர் மாணவர்களிடம் எதை பற்றி உரையாற்றினார்? சிறப்பு விருந்தினர் மாணவர்களின் கடமைகள் பற்றி உரையாற்றினார். அடுத்த கொஸ்டின், மாணவர்கள் தங்களின் திறமைகளை எவற்றின் மூலம் வெளிப்படுத்தினார்கள்? மாணவர்கள் தங்களின் திறமைகளை எவற்றின் மூலம் வெளிப்படுத்தினார்கள்? மாணவர்கள் தங்களின் திறமைகளை கலை நிகழ்ச்சி, நாடகம், பேச்சு போட்டி போன்றவற்றின் மூலமாக வெளிப்படுத்தினார்கள். மா நா வா இர் ஹ இல் மாணவர்கள், த இங் க லி இன் தங்களின், தி ரா மை க லை திறமைகளை, ஏ வா இற்றி இன் எவற்றின், மூ லா இம் மூலம், வே லி இப் ப டு இத் தி நா இர் க இல் வெளிப்படுத்தினார்கள். மாணவர்கள் தங்களின் திறமைகளை எவற்றின் மூலம் வெளிப்படுத்தினார்கள்? மா நா வா இர் க இல் மாணவர்கள், த இங் க லி இன் தங்களின், தி ரா மை க லை திறமைகளை, க லை கலை, நீ ஹ இல் இச்சி நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சி, நா ட ஹாயும் நாடகம், பே இச்சு இப் பேச்சு, போ இட்டி பேச்சு போட்டி, போ இன் ட வா இற்றி இன் போன்றவற்றின், மூ ல மா ஹ மூலமாக, வே லி இப் ப டு இத் தி நா இர் ஹ இல் வெளிப்படுத்தினார்கள். மாணவர்கள் தங்களின் திறமைகளை கலை நிகழ்ச்சி, நாடகம், பேச்சு போட்டி போன்றவற்றின் மூலமாக வெளிப்படுத்தினார்கள். மாணவர்கள் தங்களின் திறமைகளை எவற்றின் மூலம் வெளிப்படுத்தினார்கள்? மாணவர்கள் தங்களின் திறமைகளை கலை நிகழ்ச்சி, நாடகம், பேச்சு போட்டி போன்றவற்றின் மூலமாக வெளிப்படுத்தினார்கள். ஓகே சில்ட்ரன்ஸ், இந்த 2 கொஸ்டினையும் தமிழ் நோட்டில் காப்பி பண்ணுங்கள். சரியா? இப்பொழுது நாம் 3ஆவது பாடத்தை படிப்போம். சரியா? பாடம் 3 உயிர் எழுத்துக்கள். பாடம் 3 உயிர் எழுத்துக்கள். உலகில் உள்ள எல்லா மொழிகளை விடையும் முதன்மையான இனிமையான மொழி எது? தமிழ்மொழி. தமிழ்மொழி உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளை விடையும் மிகவும் இனிமையான பழமையான மொழி தான் என்னது? தமிழ்மொழி. தமிழ்மொழி உடைய சிறப்பு பார்த்திங்கன்னா, நம்முடைய தாய்மொழி தமிழ்மொழி. அப்படி தானே? நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ்மொழியில் ஒரு நம்முடைய உணர்வுகளை
சரியாக சொல்லணும்னா என்ன சொல்ல முடியும்? நம்முடைய தாய்மொழியில் தான் சொல்ல முடியும். எவ்வளோ மொழிகள் நம்ம பேசினாலும் தாய்மொழியாகிய தமிழ் மொழியில் பேசும்போது மட்டுமே நம்முடைய உணர்வுகளை என்ன செய்ய முடியும்? தெளிவாக மற்றவர்கிட்ட சொல்ல முடியும். மற்ற மொழிகளில் பேசும்போது அவ்வளவாக நம்முடைய உணர்வுகளை என்ன செய்ய முடியாது? வெளிப்படுத்த முடியாது. ஆனால் நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ் மொழியில் நம்ம பேசும்போது என்ன செய்ய முடியும்? நம்முடைய உணர்வுகளை தெளிவாக வெளிப்படுத்த முடியும். சரியா? உயிரெழுத்துக்களை ஏற்கனவே எல்லாரும் படிச்சிருக்கோம், அப்படிதானே? உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 தெரியும், அப்படிதானே எல்லாருக்குமே? அந்த உயிரெழுத்துக்கள் இல்லாமல் இந்த தமிழ் மொழியில் எழுத்துக்கள் என்ன செய்யாது? நிறைவு பெறாது. சரியா? உலகில் உள்ள எல்லா மொழிகளையும் விட மிக பழமையான இனிமையான மொழி நம் தாய்மொழி தமிழ் மொழி ஆகும். சரியா? உலகில் உள்ள எல்லா மொழிகளை விட இனிமையானது, பேசினாலே இனிமையான மொழி, கேட்கறதுக்கு இனிமையான மொழி, அநேக இலக்கியங்கள் இலக்கணங்களை கொண்ட மொழி என்னது? இந்த தமிழ் மொழி. சரியா? நம்முடைய உடலுக்கு உயிர் எவ்வளோ முக்கியமானதோ அவ்வளோ முக்கியம் என்னது? இந்த உயிரெழுத்துக்கள். தமிழ் மொழியில் இந்த உயிரெழுத்துக்கள் இல்லைன்னா மற்ற எழுத்துக்கள் என்ன செய்யாது? முதன்மை பெற முடியாது. நம்முடைய உடலுக்கு எவ்வளோ முக்கியம் உயிரோ அதே போன்று தான் என்னது? இந்த தமிழ் மொழிக்கு முக்கியமானது இந்த உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் இல்லைன்னா என்ன செய்யாது? எழுத்துக்கள் முழுமை பெற முடியாது. அத்தகைய உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12 ஆகும். உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12. அது எதெல்லாம்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும், அப்படிதானே? உயிரெழுத்துக்கள் எதெல்லாம்? அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12. சரியா? இந்த உயிரெழுத்துக்களை என்ன செய்யணும்? உயிரெழுத்துக்களை சொல்லிக்கொண்டே எழுதுக. இந்த புக்கில் இருக்குது, அப்படிதானே? இதை பார்த்து என்ன செய்யணும்? அதே போல் நீட்டாக சொல்லி இந்த உயிரெழுத்துக்களை எழுதணும். சரியா? இதை அப்படியே ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். ஆயுத எழுத்து 1. ஆயுத எழுத்து 1 தான், அப்படிதானே? அது எல்லாருக்குமே தெரியும். உயிரெழுத்துக்கள் 12, ஆயுத எழுத்து 1. சரியா? அடுத்ததாக விடுபட்ட எழுத்துக்களை நிரப்புக. விடுபட்ட எழுத்துக்களை நிரப்புக. முதல்ல என்ன கொடுத்துருக்கு? டேஸ். இந்த என்னது? உயிர் எழுத்துக்களால் நிரப்பணும், அப்படிதானே? உயிரெழுத்துக்களால் நிரப்பணும். உயிரெழுத்துக்கள் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? விடுபட்ட எழுத்துக்களை நிரப்புக. முதல் எழுத்து ஆ இப்பா அப்பா. முதல் எழுத்து என்னது? உயிரெழுத்தில் ஆ. அந்த எழுத்து என்ன செய்யணும்? இதில் நிரப்பணும். ஆ இப்பா அப்பா. இரண்டாவது உயிரெழுத்து எது? இரண்டாவது எழுத்து ஆ. இதில் என்ன படம் கொடுத்துருக்காங்க? ஆலயம். ஆ லா யா இம் ஆலயம். ஆ லா யா இம் ஆலயம். மூன்றாவது எழுத்து எது? இ. அ ஆ இ. இ இன் சி. இ இன் சி. நான்காவது எழுத்து என்னது? ஈ. இ இட்டி ஈட்டி. நான்காவது இ இட்டி ஈட்டி. ஐந்தாவது எழுத்து உ. உ உ டை உடை. உ டை உடை. ஆறாவது எழுத்து ஊ. ஊ சி ஊசி. ஊ சி ஊசி. ஏழாவது எழுத்து எலி. ஏ. ஏ லி எலி. ஏழாவது எழுத்து இருந்தது ஏ. ஏ லி எலி. எட்டாவது எழுத்து ஏ. ஏ நி ஏணி. ஏ நி ஏணி. ஒன்பதாவது எழுத்து என்னது? ஐ. ஐ இந்து ஐந்து. ஐ இந்து ஐந்து. பத்தாவது ஓ. ஓ இட்டா ஹா இம் ஒட்டகம். ஓ இட்டா ஹா இம் ஒட்டகம். அடுத்த எழுத்தது ஓ. ஓ நா இன் ஓணான். ஓ நா இன் ஓணான். அடுத்த எழுத்து ஔ. ஔ வை ஔவை. ஔ வை ஔவை. ஓகே சில்ட்ரன்ஸ், நம்ம உயிரெழுத்துக்கள் படித்தோம், அப்படிதானே? உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12. உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ.
ஆயுத எழுத்து 1. சரியா? இந்த விடுபட்ட எழுத்துக்களை நீங்கள் என்ன செய்யணும், இதை எல்லாத்தையும் இதில் ஃபில் பண்ணணும். சரியா? ஓகே சில்ட்ரன்ஸ், தேங்க்யூ.